ஹே ஆல்! தூங்காம இருக்கிறது எவ்ளோ பெரிய கஷ்டம்னு பிள்ளைய பெத்தவளுக்கு தான் தெரியும். இப்படியே தூங்காம இருந்து இருந்து ஒரு கட்டத்தில தூங்கணும்னு நெனச்சா கூட தூங்க முடியாம போயிடும். அப்போ கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில நான் நெனச்ச உடனே எப்படி தூங்குவேன்ங்கிற டிப்ஸ் பத்தி பேசிக்கிட்டே திருநெல்வேலி ஃபேமஸ் சொதி பண்ணியிருக்கிறேன். 3 பேர் சாப்பிடுறதுக்கு 3/4 தேங்காவ அரைச்சு 2 பழம் எடுத்துக்க போறேன். இதில சேர்க்க போற பேஸ்ட்டுக்கு 2 இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு தண்ணி விடாம அரைச்சு எடுத்துக்கிறேன். இதில் தேங்காய் பால் எடுக்கிறது மட்டும்தான் வேலை. அதையும் ஈஸியாக்கிடலாம். ஸ்ட்ரெயினரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பால் எடுக்காமல் ஒரு பெரிய காட்டன் கிளாத்தை விரித்து மொத்த தேங்காயும் கூட்டி பிழிஞ்சு எடுத்தால் பால் ரெடி. 2 தடவை எடுத்துக்கிட்டேன். நான் தூங்குறதுக்கு கரெக்டாக பெட் போகிறதுக்கு முன்னாடி ஜம்முன்னு ஒரு குளியலை போட்டுருவேன். அதுவே நம்ம பாடி அண்ட் மைண்டை ரிலாக்ஸ் ஆக்கிடும். அப்புறம் முக்கியமாக எதை பற்றியும் யோசிக்காமல் கண்ணை மூடி நிதானமாக படுத்துட்டு எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மெலோடி பாட்டை மனசுக்குள்ளேயே பாடிட்டே பிக்சரைஸ் பண்ணிப்பேன். இதுதான் முக்கியமான கட்டம். நம்ம மூளை சொல்ல அந்த லிரிக்ஸை நினச்சி அழலாமா, இந்த லிரிக்ஸ் மாதிரியே அதுவும் கூகுள் பண்ணி பார்க்கலாமான்னு அப்போ டப்புனு நீங்களே உங்களை மடையில் தூங்கிட வேண்டியதான். மொதல் பாட்டிலே கொட்டாய் வந்துடும், 2வது பாட்டுக்கெலாம் தாங்காது. மொத்தத்தில் கிடைக்கிற நேரத்தில் எப்படியாச்சும் தூங்கிடணும், எல்லாம் மண்டகல்டு தான் அலையும். இப்போ இங்கே பார்த்தோம்னா தேங்காய் பால் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இனி கண்ணை மூடி திறந்தா குழம்பு ரெடி. இப்போ 2வது தேங்காய் பாலில் எடுத்து வச்ச வெஜ்ஜீஸ்லாம் போட்டு கொதிக்க விடுறேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முருங்காய் இஸ் மஸ்ட்டு. இப்போ லைட்டாக கொதி வந்தோடனே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போடுறேன். பாதி வெஜ்ஜீஸ் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ 50 கிராமுக்கு கொஞ்சம் கீழே, 25 கிராமுக்கு கொஞ்சம் மேலே சிறுபருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு 3 to 4 விசில் தாராளமாக வச்சு எடுத்துக்கிறேன். இங்கிட்ட வெஜ்ஜீஸ் அப்போ தான் வெந்ததுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கிட்ட சிறுபருப்பை ஆட் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்ச ஃப்ரெஷ்ஷான க்ரீமி ஃபஸ்ட்டு தேங்காய் பாலையும் சேர்த்து ஒரு குட்டி குட்டி பபுள் வர்ற கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக 3/4 எலும்புச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு சூடான சோறில் சொதியை ஊற்றி பக்கத்தில் கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸு, பூண்டு ஊறுகாய், பெப்பர் தூக்கலான ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு லேட்டராக என்னை தேங்க் பண்ணுங்கள். டேஸ்ட் வேற லெவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தரமான வீடியோஸாக வெயிட்டிங். Until then, டாடா.